Good morning students. முதலாம் ஆண்டு பயின்று இரண்டாம் ஆண்டுக்கு வருகை தரும் மாடர்ன் ஆஃபீஸ் பிராக்டிஸ் மாணவ மாணவியர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது தேர்ட் டேர்மில் சப்ஜெக்ட் நேம் அட்வான்ஸ்டு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங். இது ஒரு அக்கௌண்டன்சி பேப்பர். இந்த பேப்பரில் ஆஸ் யூஷுவல் 5 யூனிட் இருக்கும். அதில் ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட்டை நம்ம சப்ஜெக்டில் 11 மாடியூலாக பிரிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறத மாடியூல் 1. யூனிட் நேம் ஆவரேஜ் டியூ டேட் அண்ட் அக்கௌண்ட் கரண்ட். யூனிட் 1 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் டியூ டேட், நெக்ஸ்ட் ஒன் அக்கௌண்ட் கரண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஆவரேஜ் டியூ டேட். ஆவரேஜ் டியூ டேட்டில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா மீனிங், யூசர்ஸ் ஆர் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், steps in calculation of average due date, calculation of interest. இப்போ பார்ப்போம். average due date meaning. average due date னா என்ன? A person owes to another person several amounts on different dates. ஒரு நபர் இன்னொரு நபருக்கு several amount, different amount, different datesல கொடுக்க வேண்டி இருக்கு. owesனா என்னது? gives, கொடுக்க வேண்டி இருக்கு. And they desire to settle the debts on a single date. அப்படி கொடுக்க வேண்டி இருக்கிற டைம்ல ரெண்டு பேரும் டிசைட் பண்றாங்க அந்த டெட்ஸ் என்ன என்னது? கடன். அந்த கடனை ஒரு சிங்கிள் டேட்ல செட்டில் பண்ணு அப்படின்னு டிசைட் பண்றாங்க. வித்தவுட் எனி லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு எனிஒன். அப்படி சிங்கிள் டேட்ல கொடுக்கறதுல எந்த ஒரு லாஸும் யாருக்கு வரக்கூடாது, கொடுக்கறவங்களுக்கு வரக்கூடாது, வாங்குறவங்களுக்கு வரக்கூடாது. இட்ஸ் டேர்ம்ட் அஸ் ஆவரேஜ் டியூ டேட். ஆவரேஜ் டியூ டேட்னா என்னது? ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனுக்கு நிறைய அமௌண்ட்டை வெவ்வேறு டேட்டில் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை ஒரே டேட்டில் ஒரே அமௌண்ட்டாக கொடுத்தா அந்த டேட்டுக்கு பேர், எந்த டேட்டில் கொடுக்குறாங்களோ அந்த டேட்டுக்கு பேர் என்னது? ஆவரேஜ் டியூ டேட். ஒரு எக்ஸாம்பிள் பாரு. E owes to F the following amount. E வந்து Fக்கு இந்த அமௌண்ட்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. ₹5,000 on 10th March 2011, ₹18,000 due on 2nd April 2011, ₹60,000 due on 30th April 2011, ₹2,000 due on 10th June 2011. அப்போ E வந்து 4 டிஃப்ரெண்ட் அமௌண்ட், 5,000, 18,000, 60,000, 2,000, 4 டிஃப்ரெண்ட் அமௌண்ட், 4 டிஃப்ரெண்ட் டேட், 10th மார்ச், 2nd ஏப்ரல், 30th ஏப்ரல், 10th ஜூன் அப்படின்னு 4 டிஃப்ரெண்ட் டேட்டில் கொடுக்க வேண்டி இருக்கு. டியூனா என்னது? கொடுக்க வேண்டி இருக்கு. டிஃப்ரெண்ட் டேட்டில் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. டோட்டலாக அவர் எவ்வளோ கொடுக்கணும்? 85,000 கொடுக்கணும். அவர் என்ன டிசைட் பண்ணுறாரு பாரு. He decided to make the full payment on single date. 5,000 மார்ச்ல கொடுக்கறதுக்கு பதிலா 18,000 ஏப்ரல் கொடுக்கறதுக்கு பதிலா ஒரே டேட்டில் டோட்டல் அமௌண்ட்டையும் 85,000ஐயும் ஒரு சிங்கிள் டேட்ல கொடுத்துறேன் அப்படின்னு டிசைட் பண்றாரு. அப்போ அந்த சிங்கிள் டேட்டுக்கு பேர் தான் என்னது? ஆவரேஜ் டியூ டேட். அப்படி அவர் ஒரே டேட்டில் சிங்கிள் பேமெண்ட்டா கொடுக்கறதுல எந்த ஒரு லாஸும் வரக்கூடாது. அதான் வித்தவுட் எனி லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். யாருக்குமே நஷ்டம் வந்துடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஆவரேஜ் டியூ டேட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஈக்குவேட்டட் டேட் ஆர் மீன் டேட். ஆவரேஜ் டேட்டுக்கு இன்னொரு நேம் என்னது? ஈக்குவேட்டட் டேட் ஆர் மீன் டேட். நெக்ஸ்ட் யூசர்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். இதுக்கு இன்னொரு பேரு மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம். என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாம், என்ன மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாம். Calculation of average due date when amount paid in different installment. Average due date calculate பண்ண போறோம். என்ன டைப்ல? When amount paid in different installment. Next, calculation of average due date when amount paid in one installment. Average due date தான் calculate பண்ண போறோம். என்ன மெத்தட்ல? When amount paid in one installment. Next, calculation of interest based on average due date. Average due date கண்டுபிடிச்சி அதை பேஸா வச்சு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட், கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் டிராயிங்ஸ் மேட் ஆன் டிஃப்ரெண்ட் டேட்.
இன்ட்ரெஸ்ட் பார்ட்னர்ஸ் டிராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டேட்டில் டிராயிங் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் டியூ டேட் வென் இட் ஃபால்ஸ் ஆன் எ ஹாலிடே. சப்போஸ் ஹாலிடே வந்துருச்சுன்னா டியூ டேட் என்னென்னு கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த டைப்லலாம் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நீ ப்ராப்ளம் போடுறதுக்கு சில டேர்ம் எல்லாம் வரும். அந்த டேர்ம் எல்லாம் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேஸ் டேட். பேஸ் டேட்னா என்ன? இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜீரோ டேட் ஆர் ஸ்டார்டிங் டேட் ஆர் ஃபோக்கல் டேட். பேஸ் டேட்டுக்கு இன்னொரு நேம் என்னது? ஜீரோ டேட் ஆர் ஸ்டார்டிங் டேட் ஆர் ஃபோக்கல் டேட். நீ சிம்பிளா ஸ்டார்டிங் டேட்னு எடுத்துக்கோ. பேஸ் டேட்னா என்னது? ஸ்டார்டிங் டேட். பேஸ் டேட்னா என்னன்னு பாரு. எனி ஒன் ஆஃப் தி அவைலபிள் டியூ டேட் கேன் பி டேக்கன் அஸ் பேஸ் டேட். உனக்கு டிரான்சாக்ஷன் டேட்டு கொடுத்துருப்பாங்க, டிரான்சாக்ஷன்ல டியூ டேட் கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு டியூ டேட்டையாச்சும் எனி ஒன், எந்த டியூ டேட்னாலும் நீ என்னவா எடுத்துக்கலாம்? பேஸ் டேட்டா எடுத்துக்கலாம். ஒரு 4 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதுல ஏதாச்சும் ஒரு டேட்டா நீ பேஸ் டேட்டா எடுத்துக்கலாம். ப்ரிஃபரபிளி தி ஃபர்ஸ்ட் டியூ டேட் should be taken as பேஸ் டேட். அந்த கொடுத்துருக்க டியூ டேட்ல ஃபர்ஸ்ட் டியூ டேட்டை எடுக்கிறது கன்வீனியன்ட் ஒன். அப்போ என்ன பண்ற? பேஸ் டேட்டை வந்து ஃபர்ஸ்ட் டியூ டேட் எது வருதோ அதை வந்து பேஸ் டேட்டா எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டியூ டேட். டியூ டேட்னா என்ன? The date on which single payment may be made for the several payment due on different date. Different dateல different payment பண்றது பதிலா single paymentா single dateல பண்ணேனா அந்த டேட்டுக்கு பேரு தான் என்னது? டியூ டேட். different dateல different paymentக்கு பதிலா single paymentா single dateல பண்ணேனா அதுக்கு பேர் என்னது? டியூ டேட். நெக்ஸ்ட் கிரேஸ் டேஸ். நீ ஃபர்ஸ்ட் இயர்ல பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு யூனிட் படிச்சிருப்ப. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னா என்ன பார்த்துருப்ப? டியூ டேட்டோட ஒரு 3 அடிஷ்னல் டேவா சேர்ப்ப, கிரேஸ் டேஸா சேர்ப்ப. அந்த டேஸ் தான் இங்க பார்க்க போறோம். இன் கேஸ் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் the due date for payment can be added with 3 more additional days. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் டியூ டேட்டை விட அடிஷ்னல் டேஸா ஒரு 3 நாளை சேர்ப்ப. This days are called as grace days. அந்த 3 டேக்கு பேர் என்னது? grace days. Next, procedure for calculating average due date. Average due date calculate பண்றதுக்கு என்ன procedure? First, average due date என்னன்னு பாரு. Average due date is one on which the net amount payable can be settled without causing loss of interest either to the borrower or the lender. அதேதான் average due date என்னது? டிஃப்ரெண்ட் டேட்ல டிஃப்ரெண்ட் பேமெண்ட் பண்றது பதிலா சிங்கிள் டேட்ல சிங்கிள் பேமெண்ட் பண்ணணும். அப்படி சிங்கிள் டேட்ல நீ சிங்கிள் பேமெண்ட் பண்றனால எந்த ஒரு லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் பாரோயருக்கும் லெண்டருக்கும் வரக்கூடாது. நெக்ஸ்ட், when the amount is lent in various installment then average due date can be called as. நான் என்ன சொன்னேன்? ஏற்கனவே நிறைய மெத்தட் இருக்குன்னு சொன்னேன். அமௌண்ட் பெய்டு இன் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா பாரு. ஆவரேஜ் டியூ டேட் ஈக்குவல் டு பேஸ் டேட் பிளஸ் ஆர் மைனஸ் டோட்டல் ஆஃப் அமௌண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் ஃப்ரம் பேஸ் டேட் டு டியூ டேட் டிவைட் பை டோட்டல் அமௌண்ட். அதாவது ஆவரேஜ் டியூ டேட் ஈக்குவல் டு பேஸ் டேட். பேஸ் டேட்டை ஒரு ஸ்டார்டிங் டேட்டை எடுத்திருப்பேன், அதை போடணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அமௌண்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். அமௌண்ட்டோட மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் வர்ற அமௌண்ட் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணணும். அப்போ அந்த டோட்டலுக்கு பேர் ப்ராடக்ட்னு வரும். டோட்டல் டிவைட் பை டோட்டல் அமௌண்ட் போட்டேன்னா உனக்கு வர்றது ஆவரேஜ் டியூ டேட். அதுலேயே ஒரு நோட் பாரு. while counting number of days omit the base date or first date. நீ நம்பர் ஆஃப் டேஸ் கவுண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி கவுண்ட் பண்ணதுல என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் டேட், அதாவது பேஸ் டேட் எடுத்திருப்பேல, ஸ்டார்டிங் டேட் எடுத்திருப்பேல, அதை வந்து ஒமிட் பண்ணிடணும். அதை விட்டுட்டு கவுண்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னு சொன்னோம் பாரு. when interest is chargeable on drawings and the drawings are on different dates, interest may be calculated on the basis of average due date of drawings. இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். டிராயிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டேட்ல ட்ரா பண்ணியிருப்பாங்க. அப்படி டிராயிங்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா பாரு.
average due date equal to date of loan plus sum of days divided by month divided by year from the date of lending to the date of repayment of each installment divided by number of installment. இது ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோ, நம்ம சம் பக்கத்துல புரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் டியூ டேட். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல ப்ராப்ளம் பார்க்க போறோம் இல்லையா, அதுக்கு வந்து முக்கியமான ஸ்டேஜ் வந்து இதான். இதை வந்து நல்லா தரோ பண்ணிக்கிட்டேன்னா போதும், நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் செம்ம ஈஸியா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பாரு. அரேஞ்ச் தி டிரான்சாக்ஷன் டியூ டேட் இன் தி chronological ஆர்டர். நம்மளுக்கு சம்மில் நிறைய டிரான்சாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், டியூ டேட் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். நம்மளுக்கு டியூ டேட் ஆர்டர்னா என்னது, டேட்னா என்னது, ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படிங்கிறது. அப்போ என்ன நீ பண்ற, ஜனவரி பிப்ரவரி மார்ச்ங்கிற ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டேட்ல டிஃப்ரெண்ட் மந்த்ல கொடுத்துருப்பாங்க, நீ வந்து ஜனவரி பிப்ரவரிங்கிற ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட், டேக் கன்வீனியன்ட் டியூ டேட் ஆஸ் பேஸ் டேட், ஃபர்ஸ்ட் டியூ டேட் இஸ் ப்ரிஃபரபிள். அப்படி நீ அரேஞ்ச் பண்ண டேட்ல ஃபர்ஸ்ட் டேட்டை பேஸ் டேட்டா எடுத்துக்கிடணும். நெக்ஸ்ட், count number of days for each due dates with the base date. நெக்ஸ்ட், நீ அப்படி ஸ்டார்டிங் டேட்டா எடுத்திருக்க பேஸ் டேட்ல இருந்து நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் டேட் வரைக்கும் எத்தனை டேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், மல்டிப்ளை தி அமௌண்ட் வித் தி நம்பர் ஆஃப் டேஸ், இட் இஸ் நோன் அஸ் ப்ராடக்ட். நீ அப்படி கவுண்ட் பண்ண நம்பர் ஆஃப் டேஸோட அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணி வர்ற அமௌண்ட்டுக்கு பேரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட், ஃபைண்ட் டோட்டல் ப்ராடக்ட் அண்ட் டோட்டல் அமௌண்ட். ப்ராடக்ட் காலத்தை டோட்டல் பண்ற, நெக்ஸ்ட் அமௌண்ட் காலத்தையும் டோட்டல் பண்ற. நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி ஆவரேஜ் டியூ டேட் பை அப்ளைங் தி ஃபார்முலா. A டாட் D டாட் Dனா என்னது, ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஆவரேஜ் டியூ டேட். ஆவரேஜ் டியூ டேட் ஈக்குவல் டு பேஸ் டேட் பிளஸ் டோட்டல் ப்ராடக்ட் டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட். டோட்டல் ப்ராடக்ட் டிவைட் பை டோட்டல் அமௌண்ட் பண்ணேன்னா நம்பர் ஆஃப் டேஸ். அப்போ ஆவரேஜ் டியூ டேட் ஈக்குவல் டு பேஸ் டேட் பிளஸ் நம்பர் ஆஃப் டேஸ். ஸ்டார்டிங் டேட்டையும் டிவைட் பண்ணி வந்த நம்பர் ஆஃப் டேஸையும் ஆட் பண்ணேன்னா உனக்கு கிடைக்கிறது என்னது, ஆவரேஜ் டியூ டேட். நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்க்க போற சம்முக்கு இந்த ஸ்லைடு தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது தரோவா பண்ணிட்டேன்னா சம் போடுறது வெரி வெரி ஈஸி. நெக்ஸ்ட், கன்க்ளூஷன். இந்த மாடியூல்ல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆவரேஜ் டியூ டேட்னா என்ன, டியூ டேட்னா என்ன, பேஸ் டேட்னா என்ன, கிரேஸ் டேட்னா என்ன, ஸ்டெப் ஃபார் கால்குலேட்டிங் ஆவரேஜ் டியூ டேட், அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நல்லா தரோ பண்ணிக்கும். நம்ம நெக்ஸ்ட் மாடியூல்ல இந்த மாடியூல்ல பார்த்த ஸ்டெப்ஸை வச்சு சம் போட போறோம். அதனால நல்லா தரோ பண்ணிக்கோ. நெக்ஸ்ட், ரெஃபரன்ஸ். நம்ம மேனுவல் வச்சிருக்கோம்ல, மெட்டீரியல் வச்சிருக்கோம்ல, அந்த மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 4 and 5ல இருக்கு. இந்த தியரி டீடைல்டா இருக்கு, பார்த்துக்கோ. ரெஃபரன்ஸ் புக் வந்து TS ரெட்டி அண்ட் A மூர்த்தி, மார்தம் பப்ளிகேஷன், சென்னை. ரெஃபர் பண்ணிக்கோ. வெப்சைட் www.topper.com. வேணா ஃபர்தரா ரெஃபர் பண்ணிக்கோ. தேங்க்யூ.